கொஷின் நம்பர் 1. பின்வரும் எது சக்தியின் அலகை வகை குறிப்பதில்லை என்று கேட்டிருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2. ரைட், இதை நாங்கள் எழுதலாம் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அதான் ஒரு மீட்டர் அளவு இருக்கிற மாதிரி இப்படி எழுதினால் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 என்றால் நியூட்டன். ரைட், ஸோ நியூட்டன் மீட்டர் எழுதலாம். நியூட்டன் மீட்டர் என்றால் ஜூல். சக்தியின் அலகை வகை குறிப்பதில்லை என்றால் சக்தியின் அலகு வரக்கூடாது. அப்போ முதலாவது வராது. ரெண்டாவது வேட்ஸ் செகண்ட். வேட்ஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் ஜூல் செகண்ட் -1 செகண்ட் அளவு இருக்கணும். ஸோ ஜூல், இதுவும் வராது விடையா. அடுத்தது கிலோவேட் அவர். கிலோவேட் அவர்ன்றது 1000 ஜூல் செகண்ட் -1 3600 செகண்ட் அளவு இருக்கணும். இருக்குனால் 3.6 × 10⁶ ஜூல் ரெண்டு வரும். இதுவும் சக்தியின் அலகு விட வராது. நாலாவது வோல்ட் ஆம்பியர் செகண்ட் இருக்குது. வோல்ட் ஆம்பியர் செகண்ட் என்றால் ஜூல். ஏனென்றால் இந்த ஈக்குவேஷன் W = VQ என்ற ஈக்குவேஷனில் V × Q என்றால் IT என்று போடலாம். இப்போ இதில் யூனிட்டை பார்த்தோம்னா இது வோல்ட், ஆம்பியர், இது செகண்ட். இது வோல்ட், இது ஆம்பியர் செகண்ட்ன்றது சக்தியின் அலகு. ஸோ அதுவும் வராது. அப்போ அஞ்சாவது தான் விட. அஞ்சாவது கூலோம் வோல்ட் செகண்ட் -1. இது ஜூலுக்கு சமன் இல்லை. ரைட். கொஸ்டின் நம்பர் 2. மாணவன் ஒருவன் ஒரு எளிய ஊசலின் 10 அலைவுகளுக்கான அலை காலத்தை அளப்பதற்கு ஒரு நிறுத்தல் கடிகாரத்தை பயன்படுத்தி 20 செகண்டை அவதானிக்கின்றான். ஒரு அலைவுக்கான அலைவு காலத்தை காண்றதை விட பல அலைவுகளுக்கான அலைவு காலத்தை காண்றதால சதவீத வலுவை நாங்கள் குறைக்கலாம். ரைட், நேரத்தளக்குள்ள வர சதவீத வலுவை நாங்கள் குறைவாக வச்சிருக்கலாம். ரைட், 10 அலைவுகளுக்கான அலைவுகளை எடுக்கிறாங்க. அது 20.0 தான் இருக்குது. இந்நிறுத்தல் கடிகாரத்தில் இழிவு எண்ணிக்கை 0.1 என்றால் ஆவர்த்தன காலத்தின் சதவீத வலு. சதவீத வலுவை நாங்கள் பெர்சன்டேஜ் எரர்னு சொல்கிறது. ரைட், சதவீத வலு எப்படி இருக்கும் என்றால் ரைட், அந்த கருவியால் அளக்கக்கூடிய ஆக குறைஞ்ச பெருமானம் அதை ΔT என்று போட்டால் அதுக்குள்ள அளந்த பெருமானம் தர 100 என்று போடலாம். ரைட், இந்த கருவியில் இழிவெண்ணிக்கை தான் அந்த கருவியால் அளக்கக்கூடிய ஆக குறைஞ்ச பெருமானம் 0.1. அதுக்குள்ள அளந்த பெருமானம் 20 × 100 என்று போட்டால் இது 0.5% என்று வரும். இப்படி வாரது மூன்றாவது விடை. ரைட், ஒரு வில்லொன் இருக்குது. வில்லன்றா ஸ்ப்ரிங். அவர் அலைவு காலம் வந்துட்டு அதில் எம்ன்ற துணிவை தொங்க விட்டுருக்கு. இப்போ இந்த வில்ற நீளத்தை அரைவாசி ஆக்கிட்டு இந்த ஆரம்பத்தில் தொங்க விட்ட துணிவிட அரைவாசி அதில் தொங்க விட்டால் அலைவு காலம் என்னவா மாறும் என்று கேட்டிருக்குது. இந்த முதலாவது சந்தர்ப்பத்தில் அலைவு காலம் T என்று தந்திருக்கு. முதலாவது சந்தர்ப்பத்தில் அலைவு காலம் T என்று தந்திருக்கு. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் அலைவு காலம் T' என்று போடுவோம். அதனால் காணவன். ரைட், ஒரு ஸ்ப்ரிங்கை இப்படி கட் பண்ணி அரைவாசி நீளமாக்கினால் ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. K × L விசை மாறிலிய நீளத்தால் பெருக்க வர்றது ஒரு மாறிலியல். அப்போ அந்த K L பெருக்க வர்றது இந்த K' என்ற புதிய விசை மாறிலிய L/2 பெருக்க வர்றதுக்கு சம நேரம். ஸோ K' நாங்கள் கண்டோம்னால் 2K இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்கிற விசை மாறிலி ரைட் ஆரம்பத்தில் இருந்த பெருமானத்தில் டபுள் ஆகும். சரி, டபுள் ஆயிரும். ரைட், விட்சுருளில் ஒரு துணிவை கட்டி தொங்க விட்டுட்டு அலைய விட்டோம் என்றால் ரைட் அலைவு காலத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. T என்றது 2π√m/K. இதை முதலாவது சந்தர்ப்பத்தில் நான் பாவிச்சோம் என்றால் அந்த அலைவாளன் T என்றது 2π√m/Kக்கு சம இருக்கு. ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் பாவிச்சோம் என்றால் அதை நான் காணணும். T' என்றது 2π√m/2க்கு இப்போ விசை மாறிலி 2K. ரைட், அப்போ T' T பிரிச்சிங்க என்றால் உங்களுக்கு √2க்குள்ள 1/4 வரும். ஸோ T' என்றால் T/2 வரும். வார விட முதலாவது விடை. ரைட்,
ஒரு இழையில் எதிரெதிர் திசையில் செல்லும் இரு சர்வசம குறுக்கலைகள். குறுக்கலைகள் என்ன செய்யுதுன்னா இழை ஒன்றில் எதிரெதிர் திசையில பயணித்து மேற்பொருந்துது. மீ பொருந்துன்றது மேற்பொருந்தையை தான் சொல்றாங்க. இரு அடுத்துள்ள கணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் 12 சென்டிமீட்டர் எனின் தொடக்க அலைகளின் அலைநீளம். ஒரு அலை ஒன்று ஒரு இடத்துல இருந்து வலிக்கிட்டு தலைகளாக திருச்சு என்ன செய்யுது என்றால் மேற்பொருந்தும் என்றால் வரக்கூடிய வேவ் பேட்டர். இதுல வந்து என்ன வரும் என்றால் கணு இங்க வந்து முரண் கணு இருக்கு. கணுவை நாங்கள் நோடுன்னு சொல்றது. மற்ற முரண் கணுன்றது ஆன்டி நோடு ஏ என்னன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஏன்னு சொல்லலாம். ரைட். ரெண்டு கணக்கில் இடைப்பட்ட தூரம் இதெல்லாம் எடுத்தாலும் அது 12 சென்டிமீட்டர் வந்து இருக்கு. ரைட். அப்போ உங்களுக்கு தெரியும் இது λ/2 என்று சொல்றது 12. ஆகவே அலை நீளம் 24 சென்டிமீட்டராக இருக்கு. நாலாவது விடை. கொஸ்டின் நம்பர் 5. ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்றுகள் தந்திருக்குது. கூற்றுகள் தந்தால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது அது சரியான விடையை கேட்டிருக்கா இல்லை பிள்ளையான விடையாக கேட்டிருக்கான்றதை டிசைட் பண்ணணும். பாருங்க, உண்மையானது எல்லாத்துலேயும் இருக்குது. அப்போ அவங்க கேட்டது இந்த கூற்றுகளில் சரியானது தான் கேட்டிருக்கா. ரைட். இதுக்கு நாங்கள் ஒரு டெக்னிக் பாவிக்க போகிறோம். என்னென்றால் எலிமினேஷன் டெக்னிக் என்று சொல்கிறது நீக்கல் முறை. அதாவது தேவையில்லாத விடையை தட்ரஸ். பாருங்க, கிடையோட டீட்டான்ற கோணத்தில் ப்ரொஜெக்டைல் மோஷனில் வருது. கிடையோட டீட்டான்ற கோணத்தில் ஒரு பொருள் யூ என்ற வேகத்தோட அறியப்படுதல் வெப்பம் டீட்டான்ற கோணத்தோட என்ன செய்யும், ஒரு பரவளைவு பாதையில் போய் எறிய மாதிரி இப்படி போகும். ரைட். வழித்தடையை புறக்கணிக்கிறாங்க. சரியான யூ என்ற வேகத்தோட டீட்டான்ற கோணத்தோட இருக்கிறாங்க, வழித்தடையை புறக்கணிக்கிறாங்க. ரைட். எங்களுக்கு தெரியும் கிடைவேகம்னு சொல்றது மாறாஸ். எறியத்தில் கிடைவேகம் யூஎக்ஸ் என்று சொல்றது யூ கொஸ் டீட்டாவா தான் இருக்கும். அது மாறான்னு சொல்லி படிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மாறிலி கன்ஸ்டன்டாக இருக்க போகுது. சரி. ஆனால் நிலைக்குத்து வேகம் என்று சொல்றது மாறும். ஏன் வேகத்தை மாற்றுறது ஆறுமுடுகள் கீழ் நோக்கி புவியீர்ப்பு ஆறுமுடுகள் இருந்தால் ரைட் இந்த பொருள் இயக்கத்தை நாங்கள் ரெண்டு ஹாஃப் ஆடுக்கலாம். முதலாவது போர்ஷனில் என்ன செய்யும் என்றால் இந்த பொருள் மேல் நோக்கி இயங்கும். அந்த டைமில் இது வந்து அமர்முடுகள் மாதிரி தொலைப்படும். வேகத்தை குறைச்சி அதிக உயரத்தில் நிலைக்குத்து வேகம் பூச்சியமாகும். கீழ் நோக்கி வரக்குள்ள என்ன நடக்கும், அது ஆறுமுடுகள் மாதிரி அந்த இருக்கிற ஆறுமுடுகள் திசையிலேயே வேகம் இருக்கும். அப்படி என்றால் அது வேகம் கூடிக்கொண்டு வரும். இங்கே வேகம் குறைஞ்சு கொண்டு போய் நிலைக்குத்து வேகம் இந்த போர்ஷனில் வேகம் கூடிக்கொண்டு வரும். அப்போ நிலைக்குத்து வேகம் கிடைவேகம் மாறல என்றால் இயக்க சக்தியை மாறலி என்று சொல்கிறேன் என்ற கூற்றுப்பிழை. வேகம் மாறுதல் இந்த வேகம் மாறுது அந்தபடியால் ஏ என்ற கூற்றுப்பிழை. உடனே நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் தேவையில்லாத விடையை தட்டணும். வரப்படா விடையில் 1 வராது, 5 வராது, 4 வராது. வரல கூடிய விட 2 அல்லது 3. 2 அல்லது 3 வரும். மற்றதையும் பார்ப்போம், செக் பண்ணி மிக செல்லும் பாதையின் அதிகர் புள்ளியில் வேகம் 0. பிழை. ரைட். இது பிழை. ஏனென்றால் வேகம் 0 என்று சொல்லியிருக்கு. அதிகர் புள்ளியில் வேகம் 0 என்று நாங்கள் படிக்கல. வந்துட்டு அதிகர் புள்ளியில் நிலைக்குத்து வேகம் தான் 0 என்று படிச்சிருக்கோம். கிடைவேகம் இருக்கும். யூஎக்ஸ் என்றது மாறாது. அப்படி என்றபடியாக பியும் பிள்ளை என்றால் வரக்கூடிய விட சி மட்டும் என்றது 3வது விடை. அதையும் சும்மா பார்த்துட்டோம். இயக்கம் பூரா பொருள் ஆறுமுடுகள் மாறலை. எஸ், அது சரி. ஏனென்றால் புவியீர்ப்பு ஆறுமுடுகள் இருக்க போது அது மாறலை.